தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சகஜா சகஜாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம் சதகா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஜானதம் சாத்ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் ரமாமதானம் கலியுதயம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் வரணும். அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு கூட்டிகிட்டு போங்கோ இல்லை நன்னா ஆக்கிடுங்கோ, கூட்டிகிட்டு போங்கோ இல்லை நன்னா ஆக்கிடுங்கோ. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவோம், தரமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் உங்ககிட்ட தான் இருக்காது. அது உங்களுக்கு கொடுப்பு நேரம் தான் பார்ப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க, அவ்வளோதான். இது வந்து டாக்டர் மைத்திலி பாஸ்கரன்றவர் மகாபிரிவாளுக்கு வைத்தியம் பண்ணவர். சங்கர நேத்ராலயாவில் இருந்தவர், அப்போலோவில் கன்சல்டண்ட்டாக இருந்தவர். அவர் எல்லாமே பெரியவாளுடைய அனுகிரகத்தில் தான் நடந்திருக்கு அவருக்கு. அவர் வந்து அவள் சொல்கிறா ஒரு இன்டர்வியூவில், டாக்டர் பத்ரிநாத் வந்து ஸ்டான்ச்சி டிவோட்டி மகாபெரிவாளோட. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பெரியவாளுடைய மகா சித்திக்கு அப்புறம் நடந்திருக்கு. பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆச்சே, சித்தியாவது அது எப்படி இருந்தாலும் பெரியவா இருக்கா, எப்பயுமே பெரியவா தான் அங்கே நின்றுட்டுருக்கார் பக்கத்துலேயே. 2021 சென்னையில் பெரிய ரெயின், பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. இவா இருந்தது ஒரு சொந்த வீடு, எந்த இடம்னு சொல்லலை, லொக்கேஷன் சொல்லலை இந்த மைத்திலி பாஸ்கரன். கிரவுண்ட் லெவல் வந்து இவா வீட்டோட கிரவுண்ட் லெவல் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், ரோடோட லெவல் வந்து மேலே இருக்குமா. அதனால் அந்த ரோட்டில் இருக்க கலெக்டர் வாட்டர் எல்லாம், ரெயின் வாட்டர், அந்த கண்ட கைஷாடை அந்த எல்லாமே வந்து உழுமே, அதில் அந்த ரெயின் வாட்டரோட சேர்ந்து உள்ளே வந்துடும் இவாளுக்கு. அதுமாதிரி வீடு முழுக்க வழியில் தண்ணி ரொம்பி அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட போகிறதேன்னு சொல்லிட்டு அதை பம்ப் பண்ணி எங்கேயாவது ஒரு ஹோஸை போட்டு கொண்டு போய் ஏதாவது ஒரு ட்ரைனேஜில் விடணும். எல்லாமே எப்பவுமே ப்ராப்ளம் தானே, அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படி தானே இருக்கும். நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே. இவர் வந்து என்ன பண்ணார், இந்த டர்ட்டி வாட்டர்லாம் உள்ள வரும், அதெல்லாம் அதில் இவர் நின்றுண்டே என்ன பண்ணுறாரு, பாஸ்கரன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காராம். இவர் பெரிய டாக்டர் இருந்தாலும் அந்த ஹெல்த் இஷ்யூ பார்த்துக்கல. காலில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு சாக்ஸ் மாதிரி பெருசாக அந்த இதை சொல்லுவாள், அந்த மாதிரி இது பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பெரிய கவர் மாதிரி போட்டுட்டு பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் தப்பிச்சிருப்பாராக இருக்கும். இவ சொல்லியிருக்கா, வேண்டாம் அப்படின்னு மைத்திலி சொல்லியிருக்கா, உள்ளே வந்துருங்கோ, வேண்டாம் நீங்கள் அங்கேயே நிற்கிறீர்கள். இவர் நாள் கணக்காக நின்றுருக்கார், முழுக்க காலத்துலேருந்து இப்போ ராத்திரி வரைக்கும் அங்கே நின்றுட்டுருக்காரு. கையை கிளம்பிக்கிறார், வந்து சாப்பிட்றாரு, உள்ள போய் அங்கே நின்றுக்கிறார். இதே வேலையை பண்ணாரு. தண்ணி வந்துகிட்டே இருக்குது, மழை பெஞ்சுட்டே இருக்குது. என்ன எடுத்து கேட்கல அவர் சொன்னேன். அதனால் சொன்னபடியே ஃபீவர் வந்துடுது. அது சொல்ல வச்சவா யார், மைத்திலிக்கு பெரியவா தான் சொல்ல வச்சுருப்பா. ஃபீவர் வந்துடுது, ஹை டெம்பரேச்சரு, யூரின் போக மாட்டேங்கிறது, கஷ்டமாக இருக்குது போகிறது. ஒரு பக்கமாக தான் படுக்க முடியறதான், ஏதோ ஒரு சைடில், இன்னொரு சைடில் திரும்பவே முடியலை. அது ஏதோ பிரச்சனை வருது, அப்படி இருக்குது. இவ்வளவு சீரியஸான பிரச்சனையை தெரிஞ்ச பிறகு வழக்கமான ஒரு டாக்டர் சுப்பிரமணியம்ங்கிறா, ஃபேமிலி டாக்டர் தான், அவளுக்கு ஒரு டாக்டர் ஒன்றுமே, மொத்தத்தகம் வைத்தீஸ்வரன் பெரியவா தான். அவர்கிட்ட போயிட்டு சொன்னோடனே டெஸ்ட்லாம் எல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு சொன்னாராம் பொண்டாட்டிக்கிட்ட, அந்த மைத்திரி பாஸ்கர் கிட்ட, என்னம்மா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து கூட்டின்னு வந்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டம். He is in a life-threatening situation. I will try my best to save him. அப்புறம் lungs are not functioning, liver is not functioning, kidneys stopped working. You brought him in this situation. Is it good? அப்படின்னு கேட்டு கத்திருக்காராம். அதை அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். டாக்டர் இவ வந்து என்ன பண்ணுறா, ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணணுமா, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மாட்டி அவருக்கு ஓடின்னு இருக்கு. ஐசியூவில் இருக்கார் டாக்டர் பாஸ்கர். இப்படி தான் ஓடின்னு இருக்கு. ஒரு நாள் போச்சு, ஒன்றும் நடக்கலை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 2வது நாள் ஒன்றும் நடக்கலை, சேம் கண்டிஷன். 3வது நாள் ஒன்றும் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அவர் சொல்கிறாராம் டாக்டர், அந்த மெயின் டாக்டர், நான் லெட் மீ ட்ரைன்றாராம். 3வது நாள் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 3வது நாள் ஒன்றும் நடக்கலை. மேக்ஸிமம் நான் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன்,
ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ். இன்னும் முடியல, லெட் மீ ட்ரைன்னு தான் சொல்கிறார். பாஸ்கரோட நெவ்யூ விஜயவாடாவில் ஒருத்தர் இருக்காராம். அவரோட ஒய்ஃபை வந்து அனுப்பிச்சிருக்கார், போய் ஹெல்ப்புக்கு போ அப்படின்ட்டு. அவள் வந்திருக்கா. அவளுக்கு இப்போ மாமி போல் இருக்குது. மாமி எத்தனை நாள் தான் அங்கே வெளியிலே உட்காந்துட்டுருப்பேள், ஐசியூ வெளியிலே உட்காந்துட்டுருக்கா மைத்திலி, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏன்னா அங்கேயே ஏதாவது ஆகாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு கேன்டீனில் உட்காந்துட்டு அவளுக்கு ஆத்துக்காரருக்கு இப்படி இருக்குன்னா எப்படி போவா, வீட்டை விட்டு அங்கே நகரில் பசங்க ஏதோ எல்லாம் அங்கங்கே ஃபாரினில் இருக்கு போல இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, வந்து ஒன்றும் முடியல, அங்கே இருக்கா. அப்போ வந்தவா என்ன பண்ணலாம், பெரியவா தானே அதெல்லாம் பண்ணுறா. அது எனக்கு அப்படி தான் புத்தி தோணும். அவள் அது இன்டர்வியூவில் சொல்லலைன்னாலும் நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா பெரியவாளத்தை மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது அந்த உலகத்தில். அந்த வந்தவன் நெவ்யூ என்ன சொல்கிறாலாம், மாமி எப்போ பார்த்தாலும் இங்கே ஐசியூ வெளியிலே உட்காந்துருந்தா போர் அடிக்கலையா உங்களுக்கு, வாங்க. ஏன்னா தூங்காமல் இருக்கா, டயர்டாக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டா. வீட்டில் காரில் என்ன வந்தாலோ வச்சு கார் எப்படியே வந்திருப்பாளே மைத்திலி, அதுலேயே வீட்டுக்கு போனால் அவள் ஒரு ரூமில் போயிட்டு அந்த நெவ்யூ போய் தூங்கிட்டா போல இருக்குது. இவளுக்கு தூக்கம் வரவே மாட்டேங்கிறது. மகாபெரியாவுடைய திருவுருவ படம் ஒன்று பெருசாக இருக்குது. அது முன்னாடி நின்றுட்டு மனசில் தான் வேண்டிக்கிறா, பெரியவா இப்படி பாஸ்கரை கஷ்டப்படுத்துகிறே இல்லையே பெரியவா, இது நியாயமா, உங்களுக்கு நியாயமாக இருக்கா? பாஸ்கர் எப்படி உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கார், சர்வீஸ்லாம் அவர் எங்கே பண்ணார், அவர் பண்ணார் உண்மைதான். பரமேஸ்வரனுக்கு ட்ரீட்மெண்ட் எதுக்கு, ஆனாலும் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணியிருக்கார். அது சொல்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா, பார்க்கவே முடியல அவரை, பார்க்குறதே எனக்கு பயமாக இருக்குது அவரை. அந்த அளவுக்கு முகம்லாம் வீங்கி போயிருக்கு, எல்லாம் இருக்குது, அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உயிர் பழைப்பாரான்னு தெரில அப்படின்றா. அந்த ரூமில் லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்குது பேசிகிட்டு இருக்கும்போது. கொஞ்சம் ராத்திரி நேரமாக இருட்டி ஆகிடுது. சாயங்கால வேலையில் இருட்டினது, சன்செட்டுக்கு அப்புறம் தான் இவள் அங்கேயே தான் வந்திருப்பாளாக இருக்கும். அப்போ தான் ஒரே லேசாக இருட்டாக இருக்குது, லைட்டு போடாமல் பெரியவா அவருடைய திருவுருவ படம் இருக்குதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி நின்று. அப்போது என்ன பண்ணுறது, அப்போ வந்து எதிர்க்கக்கூடிய அந்த சுவத்துக்கு மேலே வைலட் கலரில் ஒரு பிம்பம் ஒன்று அப்படி ஒரு லைட்டு வந்து வெறுமையில் அது சுத்தர் தான், இப்படி பெருசாக அப்படி சுற்றிகிட்டே இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு அது பெரியவான்னு தெரிஞ்சு போயிடுதான். பெரியவா எப்படி வேணா ஒருவாள் விளக்கு ரூபமாக வந்திருக்கா, அது லைட்டாக வந்திருக்கா, வைலட் கலரில் ஒரே கத்திருக்கா. வால் அப்படி வந்திருக்கு. பெரியவா அப்படின்னு கத்தினாலாம், கண்ட்ரோல் பண்ண முடியல. பெரியவான்னு கத்திருக்கா, அழுதுருக்கா. பெரியவா தான் எதிர்க்க வந்திருக்காளே. அப்போது அந்த ப்ளூ கலர், அந்த வைலட் கலர் அந்த லைட் இப்படி சுற்றின்றது இல்லை, அது இப்படி ஒரு 3 தடவை பண்ணிவிட்டு இப்படி சுற்றிட்டு அப்புறம் காணாமல் போயிடுதான். அது என்னதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பெரியவா இப்படிம்பல அனுகிரகம் அதுதான் அது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து என்ன ஆகிடுதுன்னா உடனே இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சுடுது. ட்ரமேட்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டாக்டர் வந்து நம்பவே முடியலையாம். இவர் வந்து கிட்டத்தட்ட பிரச்சனை ஆகிடும் தான் நினச்சேன் நான், அதான் பிழைக்க மாட்டார்னு. 4 நாளில் ஐசியூவிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாராம். பெரியவா பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிய பாதேஸ்வரம்.